அப்படின்ற காட்டில் மீனுக்குருவி அதோடைய குழந்தைகளும் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு மரம் மீனுக்குருவி மேலே விழுந்துருச்சு. அவங்களுடைய குழந்தைகள் அந்த மரத்தை தூக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால அவங்களால அந்த மரத்தை அசைக்க கூட முடியலை. ரோசி, நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால உங்களால் இந்த மரத்தடியிலிருந்து என்னை காப்பாற்ற முடியாது. இங்கே பக்கத்தில் தான் காலு அண்ணாவுடைய வீடு இருக்குது. நீ போய் உடனே அவரை உதவிக்கு கூட்டிட்டு வா. அம்மா, நான் இப்போ உடனே போய் காடு அங்கிளை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. மகனே குக்கு, இல்லைப்பா, நீ போக வேண்டாம். உனக்கு எப்படி போகிறது அப்படின்ற வழி தெரியாது. ரோசி அக்காவே போய் காலு அங்கிளை கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி அங்கிருந்து ரொம்ப வேகமா காலுவுடைய வீட்டுக்கு போய் அவருடைய வாசக்கதவை தட்டிக்கிட்டு இருந்தது. ஏ ரோசி, எதுக்காக என் வீட்டு கதவை இப்படி தட்டி உடைச்சுக்கிட்டு இருக்க? காலு அங்கிள், எங்களுடைய அம்மா மரம் வெட்டும் போது ஒரு மரத்தடியில சிக்கிக்கிட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க எங்க கூட வந்து எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க அங்கிள். என் கூட இப்பவே வேகமா புறப்பட்டு வாங்க. ஏ ரோசி, என்னாலெல்லாம் இப்போ உன் கூட வந்து உனக்கும் உங்க அம்மாவுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது என்னுடைய தூங்குற நேரம். என்ன தொந்தரவு செய்யாம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. காலு அங்கிள், ஆனா என்னுடைய அம்மா தான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்க சொன்னாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க அங்கிள். உங்க அம்மா அனுப்புனா அதுக்கு என்ன பண்ண சொல்ற ரோசி? என்னால வர முடியாதுன்னு போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. காலுக்காக இந்த மாதிரி சொன்னதுனால ரோசி ரொம்பவே வருத்தப்பட்டு மறுபடியும் அவங்க அம்மா கிட்டேயே திரும்பி போனா. அம்மா அம்மா, நான் அந்த காலு அங்கிள் கிட்ட போய் உதவி கேட்டம்மா. ஆனா அந்த அங்கிள் என்ன திட்டாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உதவி செய்யலாம் என்கிட்ட நேரம் இல்லைன்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டாருமா. அம்மா, உங்களுக்கு இறகுகள் ரொம்ப வலிக்குதாம்மா? நான் உடனே போய் பக்கத்துல யாராவது இருந்தா உதவிக்கு கூட்டிட்டு வந்துடுறேம்மா. குக்கு, நீ நினைக்கிற மாதிரிலாம் அம்மாவுக்கு அவ்வளோ ஒன்றும் இறகுகள் வலிக்கலப்பா. நீ ஒன்றும் என்ன நினச்சி கவலைப்படாத. ரோசி, நீ போய் புறா அங்கிள் கிட்ட உதவி கேட்டு அவரை இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ரொம்ப வேகமா அங்கிருந்து புறாவுடைய உதவி கேட்கறதுக்காக அதோடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனா. புறா அங்கிள், புறா அங்கிள், என்னுடைய அம்மா மரம் வெட்டும் போது மரத்தடியில மாட்டிக்கிட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா உடனே எங்க அம்மாவை காப்பாத்திடலாம். கொஞ்சம் என் கூட வந்து உதவுங்க அங்கிள். ரோசி, நான் உணவு தேடுறதுக்காக வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். என்னை இப்போ தொந்தரவு பண்ணாத. என்னால உன் கூட வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ வேணும்னா வேற யார்கிட்டயாவது போய் உதவி கேட்டு பாரு. அங்கிள், என்னுடைய அம்மா ரொம்ப நேரமா மரத்தடியிலேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இறகுகள் ரொம்ப வலிக்குதா அங்கிள். தயவு செஞ்சு வந்து உதவுங்க. அதுக்கு நானா உங்க அம்மாவை போய் மரத்தடியில மாட்டிக்க சொன்னேன்? என்னாலலாம் வந்து உதவி செய்ய முடியாது. எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். புறா இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு போயிடுச்சு. ரோசி அதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தா. யாருமே உதவ மாட்டேங்கிறாங்கன்னுட்டு அவ வருத்தப்பட்டுக்கிட்டே மறுபடியும் அவங்க அம்மா கிட்டேயே திரும்பி போனா. அம்மா அம்மா, நான் யார்கிட்ட உதவி கேட்டாலும் யாருமே நம்ம பேச்ச மதிச்சு இங்க வந்து நமக்கு உதவியே செய்ய மறுத்துட்டாங்கம்மா. இப்ப என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலம்மா. மகளே ரோசி, உனக்கு கிளி மாமாவுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாமா? அம்மா அம்மா, எனக்கு கிளி மாமாவுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு முறை அவருடைய வீடு எங்க இருக்குன்றத பார்த்துருக்கேன். நான் வேணும்னா போய் அவரை இங்க கூட்டிட்டு வரட்டுமா? இல்லை குக்கு, வேண்டாம், நீ போக வேண்டாம். நீ என் கூடயே இரு. ரோசி அக்கா மட்டும் போய் அவரை இங்கே கூட்டிட்டு வரட்டும். மீனுக்குருவி இந்த மாதிரி சொன்ன உடனே ரோசி ரொம்ப வேகமா கிளியோடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனா. கிளி அங்கிள், கிளி அங்கிள், என்னுடைய அம்மா மரத்தடியில மாட்டிக்கிட்டாங்க. நாங்க யாருக்கிட்ட உதவி கேட்டாலும் எங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அங்கிள். நீங்க வந்தீங்கன்னா எங்க அம்மாவை காப்பாத்திடலாம். எங்களுக்கு உதவி செய்ய என் கூட வரீங்களா அங்கிள்? இல்ல ரோசி, என்னால முடியாது. நேத்து உணவு தேடும் போகும்போது நான் மரத்துல மோதி கீழே விழுந்துட்டேன். அப்போத்துல இருந்தே எனக்கு ஒரே நெஞ்சு வலியா இருக்குது. இப்போ என்னால உன் கூட வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அங்கிள். ரோசி, உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? எனக்கு மருந்து வாங்கறதுக்கு நேரம் ஆச்சு. நான் கடைக்கு கிளம்பணும்.
அப்படின்னு சொல்லிட்டு கிளி அங்கிருந்து புறப்பட்டு போயிடுச்சு. இதை பார்த்த ரோசி ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு புறப்பட்டு போனா. அம்மா, தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து போக அனுமதிங்கம்மா. நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் உங்களுக்கு உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு எனக்கு இங்கிருந்து புறப்பட அனுமதி மட்டும் கொடுங்கம்மா. மகனே, ஆனா நீ ரொம்பவே சின்ன பையன்பா. உனக்கு எங்கேயாவது போனா திரும்பி வர வழி தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படிப்பா இங்கிருந்து அனுப்புறது? குக்கு, நீ எப்படி போய் யாரை எங்கிருந்து கூட்டிட்டு வருவ? இங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் நான் போய் உதவி கேட்டு கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய முன்வரவே இல்லை. நான் இங்கிருந்து போனேன் அப்படின்னா நிச்சயமா என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளையுமே நம்ம உதவிக்காக கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கு அங்கிருந்து கிளம்பி போனான். அவன் கொஞ்சம் தூரம் பறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு மரத்து மேல உக்காந்து இந்த மாதிரி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சான். இந்த காட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்து வேரடியில் புதையல் இருக்குது. அந்த புதையல் உங்கள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா இங்கே உடனடியாக வாங்க. அந்த புதையல் எங்கே இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். குக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டு கத்தின உடனே காலுக்காகவும் குக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு பறந்து வந்தது. ஏய் பறவையே, இங்க எங்கேயோ புதையல் இருக்குன்னு சொன்னையே, அந்த புதையல் எங்க இருக்குன்னு சீக்கிரமா சொல்லு. அந்த புதையலை எடுத்து நான் அதுல பாதி பங்கு உனக்கு கொடுத்துட்றேன். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல புறாவும் அந்த இடத்துக்கு பறந்து வந்தது. இங்க புதையல் இருக்குன்னு யாரும் சத்தம் போட்டாங்களே, புதையல் எங்க? சீக்கிரமா சொல்லுங்க, புதையல் எங்க? அங்கிள், அந்த புதையல் ரொம்ப பெருசு. அந்த புதையலை எடுக்க நீங்க 2 பேர் மட்டும் பத்தாது. இங்கேயே கொஞ்ச நேரம் இருங்க. இன்னும் ஏதாவது ஒரு பறவை வந்தா அவங்களையும் உதவிக்கு இங்கிருந்து கூட்டிட்டு போலாம். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல கிளியும் அந்த இடத்துக்கு வந்தது. இவங்க எல்லாரும் வந்ததுனால குக்கு அவங்க 3 பேரையும் அந்த மரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு போனா. ஏய் பறவையே, எங்கேயோ புதையல் இருக்குன்னு சொன்ன, இங்க எங்க புதையல் இருக்கிற அடையாளத்தவே காணோம். அங்கிள், அந்த புதையல் இந்த மரத்தடியில தான் இருக்கு. நாங்க அந்த புதையலை எடுக்க முயற்சி செஞ்சப்பதான் அந்த மரம் எங்க அம்மா மேல விழுந்து இப்படி ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் இந்த மரத்தை தூக்கி அந்த பக்கம் போட்டீங்கன்னா அடியில் இருக்க புதையலை நம்ம பிரிச்சுக்கலாம். குக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த மரத்தை தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க. உடனே மீனுக்குருவியும் அந்த மரத்தடியிலிருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்தது. ஏ பறவையே, எங்ககிட்டயே பொய் சொல்லிட்டியா? நாங்க மரத்தவே தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டோம், ஆனா புதையலை எங்கன்னே காணுமே. புதையல் இந்த மரத்தடியில் இருந்தால் தானே உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இங்கே புதையல் இருக்குன்னு சும்மா ஒரு பொய் தான் சொன்னோம். எத்தனை முறை நான் உங்கள் எல்லார் வீட்டுக்கும் வந்து கூப்பிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு. ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்ய மறுத்துட்டீங்க இல்லையா? அதனால தான் உங்ககிட்ட ஒரு சின்ன பொய் சொன்னோம். இத்திலூண்டு பறவைகளா இருந்துட்டு எங்க 3 பேரவே முட்டாளாக்கிட்டீங்கல்ல. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்ககிட்ட மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் எல்லாருமே அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. அப்புறமா மீனுக்குருவியும் அதோடைய குழந்தைகளும் ரொம்பவே மகிழ்ச்சியா அவங்களுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. ஹை நண்பர்களே, இந்த கதை மூலியமா நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த கடினமான சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்துடலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாமா, போன வாட்டி நான் நெல் பயிர் நட்டேன், ஆனா அதனால எனக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் வந்துருச்சு. இந்த வாட்டி நஷ்டம் வராத மாதிரி ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணணும். அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல யோசனை இருந்தா எனக்கு சொல்லுங்க மாமா. மருமகனே, இந்த வாட்டி சந்தையில சோளம் தான் ரொம்ப அதிக விலைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால நீ சோளத்தை பயிரிடு. நிச்சயமா இந்த வாட்டி நீ நிறைய லாபம் பார்க்கலாம். சரிங்க மாமா, உங்களுடைய ஆலோசனைப்படியே இந்த வாட்டி என்னுடைய வயல்ல நான் மக்காச்சோளங்களை நடுவு செய்யறேன். இதை பத்தி நான் இப்பவே போய் கோரிக்கிட்ட ஆலோசனை கேட்கறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போச்சு. காலுஜி, என்ன யோசனை இது? நம்மளுடைய நிலத்துல மக்காச்சோளங்கள் நட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அதுக்கு அதிக கவனிப்பும் தேவைப்படும். என்னாலலாம் நிச்சயமா வயல்ல வந்து வேலை செய்ய முடியாது. கோரி, நீ வேலை செய்ய மாட்டேன்றது எனக்கு தெரியாதா? நான் அதுக்கு தான் ஒரு நல்ல யோசனை வச்சிருக்கேன். இந்த மீனுக்குருவிக்கு பாதி விளைச்சல்ல பங்கு தரேன்னு சொல்லி அதை ஏமாத்தி அதுகிட்ட இருந்து வேலையை வாங்கிக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். காலுஜி, நான் கூட உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் நீங்க புத்திசாலின்றத நிரூபிச்சிருக்கீங்க. நம்ம வயல்ல நம்ம வேலையே செய்ய தேவையில்ல, ஆனா விளைச்சல் மட்டும் முழுசா நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பேசிட்டு காலுக்காகமும் கோரிக்காகமும் மீனுக்குருவியை பார்க்கறதுக்காக அதனுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. மீனு, நாங்க எங்களுடைய வயல்ல சோள பயிர்களை பயிரிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீயும் எங்க கூட சேர்ந்து பாதி வேலை செஞ்ச அப்படின்னா நாங்க உனக்கு அதுல வரக்கூடிய பாதி பங்கை உனக்கு கொடுத்துட்றோம். காலு அண்ணா, நீங்கள் சொன்ன இந்த யோசனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் நிச்சயமாக உங்கள் வயலில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன். அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு என்னுடைய பொண்ணு பியூட்டியை படிக்க வைக்க எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி மீனு, நீ இந்த விவசாயம் செய்ய ஒத்துக்கிட்டதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நாளையிலிருந்தே வயல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால நாளைக்கு காலையில நேரா நீ வயலுக்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் 2 பேரும் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. இப்படியே அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. மீனுக்குருவியும் அதோடைய மகளும் நேரா காலுக்காகத்துடைய வயலுக்கே போயிட்டாங்க. மீனு, நான் காலையிலேயே சந்தைக்கு போய் வயலுக்கு தேவையான எல்லா சோள விதைகளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். தோ விதைகள் எல்லாம் இங்க தான் இருக்கு. நீயும் உன்னுடைய மகளும் இந்த விதைகளை நிலத்துல விதைச்சிடுங்க. மீனு, நானும் காலேஜையும் அவருடைய அம்மா வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் போயிட்டு சாயங்காலம் தான் திரும்பி வருவோம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடுங்க. சரி கோரியக்கா, நீங்கள் போய் பார்த்துட்டு பொறுமையாக திரும்பி வாங்க. நான் அதுக்குள்ளே இந்த விதைகளை நிலத்தில் விதைச்சி வைக்கிறேன். அம்மா, நம்ம இவ்வளவு விதைகளையும் சாயங்காலத்துக்குள்ள விதைச்சு முடிச்சிட முடியுமாம்மா? மகளே ரோசி, நம்ம ஓய்வெடுக்காமல் இன்றைக்கி நாள் முழுக்க வேலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக சாயங்கால நேரத்துக்குள்ளே இந்த எல்லா விதைகளையும் நம்ம விதைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் அதோடைய மகள் ரோசியும் சேர்ந்து அன்னைக்கு நாள் முழுக்க ஓய்வெடுக்காம கூட எல்லா விதைகளையும் நிலத்துல நட்டாங்க. ஆனா காலுக்காகமும் கோரிக்காகமும் பொய் சொல்லிட்டு ஆத்தங்கரையோரமா ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. அடுத்த நாள் காலையில காகங்களுக்கு முன்னாடியே மீனுக்குருவியும் அதோடைய மகளும் மட்டும் நிலத்துக்கு வந்துட்டாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அவங்க நட்ட விதைகள்ல இருந்து ரொம்ப அழகான சோள பயிர்கள் முளைத்திருந்தது. காலு அண்ணா, கோரியக்கா, நீங்கள் இன்றைக்கி 2 பேருமா சேர்ந்து ஆத்தங்கரையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து செடிகளுக்கு தேவையான தண்ணீரை கொடுங்க. நானும் என்னுடைய மகளும் சேர்ந்து இங்கே தேவையில்லாத வளர்ந்துருக்கக்கூடிய களைகளை பிடுங்கி போடுறோம். சரி மீனு, நீயும் உன்னுடைய பொண்ணும் சேர்ந்து பயிர்களை சேதம் செஞ்சிடாம பிள்ளை பிடுங்கி போடுங்க. நானும் காலுவும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலுவும் கோரியும் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. அப்புறம் மீனவும் அதோடைய மகளும் மட்டும் நிலத்துல உட்காந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. மகளே மீனு, இந்த வயலில் வளர்ந்துருக்கக்கூடிய சோள பயிர்களை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா தேவையில்லாத செடிகளையும் நீ பிடுங்கி அந்த பக்கம் ஓரமாக போட்டுடு. அப்போ தான் நம்மளுடைய சோள பயிர்கள் ரொம்ப செழிப்பாக வளரும். அம்மா, ஆனால் நம்ம எதுக்காகம்மா இந்த வேலையை செய்யணும்? அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போகுதுன்னு விட்டுடலாம் இல்லையா? இல்லை ரோசி, இந்த தேவையில்லாத செடிகள் வயலில் இருந்துச்சு அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் அதுவே உறிஞ்சி எடுத்துக்கும். அப்புறமா சோள பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காம போயிடும். மீனுக்குருவி இந்த மாதிரி சொன்ன உடனே ரோசியும் அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகளை எல்லாம் பறிச்சு அதை ஓரமா தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா. கோரி, இந்த நதியோரத்திலையும் இந்த மரத்துடைய நிழல்லையும் படுக்கும்போது சொர்க்கத்துல இருக்க மாதிரியே எனக்கு தூக்கம் சொக்குது கோரி. இப்ப என்னால வேலை செய்ய முடியாது. அதனால நீ இந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் செடிகளுக்கு ஊத்து.
ஆஹா, நீங்க மட்டும் சொகுசா தூங்குவீங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டு இங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு போய் செடிகளுக்கு ஊத்தணுமா? என்னாலலாம் முடியாது காலுஜி. நான் எங்க அம்மா வீட்லயே எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு ஊத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்காகம் அங்கிருந்து புறப்பட்டு போயிடுச்சு. காளிக்காகம் செடிகளுக்கு தண்ணி எடுத்துட்டு போகாம அந்த மரத்து நிழல்லையே படுத்து தூங்கிடுச்சு. இது தெரியாத மீனுக்குருவியும் அதோடைய மகளும் நிலத்துல உட்காந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோசி, இவ்வளவு நேரம் ஆகியும் காலுவண்ணாவும் கோரியக்காவும் இங்கே வரவே இல்லை. அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு நான் ஆத்தங்கரை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்க இருந்து ஆத்தங்கரைக்கு புறப்பட்டு போச்சு. அங்க போய் பார்த்தா காலுக்காகம் மரத்தடியில தூங்கிக்கிட்டு இருந்தது. என்ன இது, இந்த காலுவண்ணா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக மரத்தடியில் படுத்து இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரே. வேற வழி இல்லை, பயிர்கள் வாடிக்கிட்டு இருக்கு. நானே இப்போ தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்ற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம மீனுக்குருவி ஆத்தங்கரையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு போய் எல்லா செடிகளுக்கும் ஊற்றி நல்லபடியா பராமரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அவங்களுடைய சோள பயிர்கள் ரொம்ப செழிப்பா வளர்ந்து அறுவடைக்கு தயாராயிருந்தது. அம்மா, இந்த சோளங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நம்மளுடைய உழைப்புக்கான ஊதியம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ரோசி, நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரியே நிறைய சோளங்கள் விளைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த சோளங்களை எல்லாம் நம்ம அறுவடை பண்ணி சந்தையில் விற்க வேண்டியது தான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல கோரிக்காகம் அந்த இடத்துக்கு வந்தது. மீனு, பயிர்கள் எல்லாம் ரொம்ப செழிப்பா வளர்ந்துருக்கு. அறுவடைக்கான நாள் ரொம்ப சீக்கிரமாவே நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கோரியக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். இன்னும் 2 நாட்களில் நம்ம எல்லா மக்காச்சோளங்களையும் அறுவடை பண்ணணும். இல்லை அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப முத்தி போயிடும். சரி சோனா, நான் காலேஜி கிட்ட சொல்லி என்னைக்கு அறுவடையை ஆரம்பிக்கலான்னுட்டு சீக்கிரம் கேட்டு சொல்கிறேன். இந்த அறுவடையை முடிச்சு இதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு எனக்கு நான் ஒரு தங்க நெக்லஸ் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்காகம் அங்கிருந்து தன்னுடைய கணவரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு புறப்பட்டு போச்சு. காலுஜி, நீங்க என்னடானா எப்ப பாரு வீட்லயே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அங்க நிலத்துல இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கோரி. அந்த மீனுவை ஏமாத்தி எப்படியோ முழு விவசாயத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். காலுஜி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப மீனுக்குருவி இந்த விவசாயத்திலிருந்து பாதி பங்கு கேட்குமே, அதை கொடுக்காம நம்ம எப்படி அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்க? அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு கோரி. நாளைக்கே நான் அந்த மீனுக்குருவி வீட்டுக்கு போய் அந்த யோசனைய செயல்படுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிக்காகம் அடுத்த நாள் ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி வீட்டுக்கு புறப்பட்டு போச்சு. மீனு, நம்ம காட்டுல வாழக்கூடிய போஸ்ட்மேன் இந்த லெட்டரை உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு காளிக்காகம் அந்த லெட்டரை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிடுச்சு. மகளே ரோசி, அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு எடுத்து படிச்சு பாருமா. அம்மா, இந்த லெட்டர்ல நம்மளுடைய பாட்டிக்கு உடல் நலம் ரொம்ப மோசமா இருக்குன்னு எழுதியிருக்குமா. நம்மள உடனே அங்க வர சொல்லி பாட்டி அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே மீனுக்குருவி அதோடைய மகள் ரோசியும் ரொம்ப வேகமா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக புறப்பட்டு போனாங்க. காலுஜி, எப்படியோ அந்த மீனுக்குருவி இந்த காட்டை விட்டு வெளியில போயிடுச்சு. நாம இப்ப அது திரும்பி வரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சோளங்களையும் அறுத்து சந்தையில வித்துடணும் அப்படின்னு சொல்லி காளிக்காகமும் கோரிக்காகமும் அதுல இருக்கக்கூடிய எல்லா மக்காச்சோளங்களையும் அறுத்து சந்தைக்கு எடுத்துட்டு போனாங்க. புறா, இதுல எங்க தோட்டத்துல விளைஞ்ச முதல் தரமான மக்காச்சோளங்கள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான பணத்தை கொடு. காலு, மக்காச்சோளங்களை எல்லாம் நீங்க வச்சுட்டு போ. நான் நாளைக்கு உன்னுடைய நிலத்துக்கு வந்து அதுக்கான பணத்தை உன்கிட்ட கொடுக்கறேன். புறா இந்த மாதிரி சொன்ன உடனே காளிக்காகமும் கோரிக்காகமும் மக்காச்சோளங்களை அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. மீனுக்குருவி அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு அவங்களுடைய உடல் நலம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய காட்டுக்கு திரும்பி வந்தது. ஐயோ கடவுளே, என்ன இது? நம்மளுடைய மக்காச்சோள தோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்காச்சோளங்களும் காணோமே. மீனுக்குருவி இந்த மாதிரி அழுந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல கோரிக்காகவும் காளுக்காகவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. மீனு, நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மக்காச்சோளங்களை எல்லாம் ஏதோ ஒரு திருட்டு பறவை வந்து நைட்டோட நைட்டா திருடிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு எல்லாமே வீணா போயிடுச்சு மீனு.
கோரிக்காக இந்த மாதிரி மீனுக்குருவி கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல புறா அந்த இடத்துக்கு வந்தது. காலு, கோரி, நேத்து நீங்க வந்து என்கிட்ட மக்காச்சோளங்களை வித்தீங்க இல்லையா? அதுக்கான பணத்தை உங்களுக்கு தனியாவும் மீனுக்குருவிக்கு தனியாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. காலு ஒன்றா கோரியக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மக்காச்சோளங்களை எல்லாம் திருட்டு போயிருச்சுன்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா நீங்களே மக்காச்சோளங்களை எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றுருக்கீங்க. எப்படி உங்களுக்கு என்னை ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சு கோரியக்கா? மீனு, இவங்க உன்னை ஏமாத்துறதுக்காக தான் நீ காட்டில் இல்லாத நேரமா பார்த்து மக்காச்சோளங்களை என்கிட்ட விற்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் இவங்க கிட்ட நேத்து பணம் கொடுக்காம இன்னைக்கு நீ காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு பணம் கொடுக்கலான்னு நான் வந்தேன். புறா இந்த மாதிரி மீனுக்குருவி முன்னாடி சொன்னதுனால காலுக்காகவும் கோரிக்காகவும் அவமானம் தாங்க முடியாம தலைய தொங்க போட்டுக்கிட்டாங்க. ஹை நண்பர்களே, இந்த கதை மூலியமா நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாது அப்படின்றதுக்காக நம்ம ஒருத்தரை ஏமாத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும்போது இதே போல தான் நம்ம தலைகுனிஞ்சு நிற்க வேண்டியதா இருக்கும். முடிஞ்சளவு உங்க மனசாட்சிக்காக நீங்க உண்மையா இருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.